சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பவர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜ். தமிழகத்தில் வரும் மே 16 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையும் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 24,51,666 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதி என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் அவர் போட்டியிடுகிறார். அதேபோல ராதாபுரம் தொகுதியில் பச்சை தமிழகம் கட்சியின் நிறுவனர் உதயகுமார் போட்டியிடுகிறார். அதேபோல பாளையங்கோட்டை தொகுதி திமுக கோட்டை என்று திமுக வர்ணிக்கப்படக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய 4வது முறையாக களங்காணக்கூடிய டிபி மைதுங்கான் இருக்கிறார். இந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது பாளையங்கோட்டை தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு டிபி மைதுங்கான் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இன்று மதியம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் பொழுது ஏற்கனவே அதாவது அவர் பெயர் அறிவிக்கப்பட்ட நாள் முதலாகவே பல்வேறு கட்ட போராட்டங்கள் அவருக்கு எதிராக ஒரு சிலர் செய்து வந்தனர். இந்த நிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 9 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற போதும் கூட அதன் கூட்டணியோடு வெற்றி பெற்ற போதும் ஒரு தொகுதி மட்டும் திமுக கூட்டணியாக வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பாளையங்கோட்டை தொகுதி தக்க வைத்தது அவர் டிபி மைதுங்கான் தக்க வைத்திருந்தார். எனவே 3 முறை போட்டியிட்டு அவர் 4வது முறையாக போட்டியிடும் பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியது. மீறி இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதே போல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த கூடங்குளம் அணுகுலைக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி மக்கள் முன்பு தெரியப்பட்டவர் திரு உதயகுமார். அவர் இன்று ராதாபுரம் தொகுதியில் பச்சை தமிழகம் கட்சி சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி அதிமுகவின் வேட்பாளர்கள் இன்று நெல்லை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே போல நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு வைகோ அவர்கள் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.